அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பணிக்கு வாருங்க. நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தமிழ் பயணியில் நம்ம பார்க்க போகிற காணொலி எது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பரத்வாஜர் கட்டின கோவில் தான் அது. இங்கே பாருங்கள், கோவில் பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு கோவில். நம்ம வந்து இன்ஸ்டாலையும் சரி, நம்ம வந்து யூடியூப்லேயும் சரி, ரொம்ப பிரபலமாக இப்போ போயிட்டுருக்க கோவில் நம்ம பரத்வாஜர் கோவில் தான். இந்த கோவிலில் பற்றி முழு வரலாறு என்ன, புராண கதை என்ன, நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம். சென்னையில் இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கோடம்பாக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இது புலியூர்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த அக்கா சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன். இந்த கோவில் இருக்கு இல்லையா, நம்ம பரத்வாஜர் கோவில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கள். இந்த எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கோவில், அதை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்குது. இத்தனை வருஷம்னு சொல்ல முடியல என்னால். சரி. அவ்வளோ ஒரு அற்புதமானது, அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, வாலி இந்த தவம் இருந்த இடம்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ராமாயணத்தில் வர வாலி வந்து இங்கே வழிபட்டிருக்காரு வழிபட்டு சொன்னாங்க. அதேமாரி ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில். எல்லா ஊர்லேருந்து வந்து ஒரு சித்திரை மாதம் 10 நாள் திருவிழானா அவ்வளோ ஒரு அற்புதமான திருவிழா, அவ்வளோ கொண்டாட்டமாக. அவரோட அழகு, அவரோட இது சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்காது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அற்புதமானது. வெளியே வந்தாருன்னா அவர் அலங்காரம் வந்து அடிச்சுக்க முடியாது. அது அப்படி ஒரு அலங்காரம். சித்திரை மாதம் தான் ரொம்ப 10 நாள் திருவிழா சூப்பராக இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும். அதேமாரி பிரதோஷம், அதேமாரி ஆடி மாதம், என்னென்ன முக்கியமான நாள்னா அவ்வளோ ஒரு நல்லா பண்ணுவோம். மூலவராக இருக்குது சிவபெருமான். அம்மாள் வந்து சொர்ணாம்பிகை. ஓகே, அவங்க 2 பேரும் தான். ரொம்ப அற்புதமான கோயில். எல்லாரும் வந்து பார்க்கலாம். மக்கள் இப்போ நிறைய பேர் வராங்களா? நிச்சயமா நிறைய பேர் வராங்க. வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்லி வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த கோயில் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆமாம், இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, எல்லாத்துலயும் வந்து இது இந்த கோயில்ல இப்ப வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவர் நிறைவேற்றுவாரு. அவரு ஒரு அற்புதமானது. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட வாழ்க்கையிலேயே நான் சொல்றேன், நாங்க வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தோம். சரி சரி. வாடகை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகை வீட்டுல தான் இருந்தோம். ஒரு 10 நாள் திருவிழாக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்பா எனக்கு இந்த இதே ரோட்ல எனக்கு வந்து வாடகை வீடு கொடுப்பா, நான் அர்ச்சனை பண்ணணும் உங்களுக்கு. அந்த சந்துல இருந்து வர முடியல, நான் கெங்காரம்ம தோட்டத்துல இருந்தேன். அங்கேருந்து வர முடியல, எனக்கு அர்ச்சனை பண்ண எனக்கு வாடகை வீடு ரோட்லேயே எனக்கு கொடுப்பான்னாரு. எனக்கு அப்பா என்ன பண்ணாரு, எனக்கு சொந்த வீடே கொடுத்துக்கிறாரு. அதை விட வேற என்ன அற்புதம். அதே மாதிரி இந்த கோயில்ல வந்து எனக்கு இந்த கோயில்ல தான் கல்யாணம் ஆச்சு. திருமணங்கள்லாம் நடக்குமா? இல்ல, நடக்காது. எனக்கு தான் எனக்கு வந்து அப்போ வந்து எங்க அப்பாவோட இதுல வந்து முடிச்சோம். டைமிங் வந்து சீக்கிரம் முன்ன மார்கழி மாசம்லாம் 5 மணிக்கு தந்துருவாங்க. மீ டைம்ல வந்து 6 மணிக்கு திறந்து 11 மணி மேலே தான் மூடுவாங்க. அப்படியா? நைட்டு 11 மணி ஆயிடும். பகல் ஓகே ஓகே. ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 8 மணி மேலே. சரி சரி சரி. ஈவினிங்ல வந்து ரொம்ப 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 நீங்க வந்து பாருங்க. எல்லாருக்கும் இதை பார்க்கணும். எல்லா மக்களும் வந்து பாருங்க. அக்கா சொல்றபடி எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்குது. நிச்சயம். எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாவே இருக்கும். நம்ம அப்படியே அங்கேயே உட்காந்துக்கலாம் போல இருக்கும். ஒன்னா அப்பா கிட்ட போயிட்டா போதும், உள்ள அப்படியே அவர்கிட்ட தானம் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கோசம் எல்லா மக்கள் பாருங்க, எல்லாம் வந்து பாருங்க. இங்க இந்த சிவன் கோயிலை விட்டு எல்லா மக்களும் வந்து பாருங்க. கோடம்பாக்கம் சிவன் கோயில்னாவே இதான், புலியூர் இதுனாவே இங்கதான் ஃபேமஸ். வந்து பாருங்க. வணக்கம். வந்து பாருங்க. நன்றிக்கா, வணக்கம். அந்த அக்கா பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் நம்புகிறேன். இந்த சிவாலயம் இருக்கு இல்லையா, இது மற்ற சிவாலயங்களை போல் இருக்காது. நீங்கள் மற்ற சிவாலயத்தோட ஒப்பிட்டாலும் இந்த கோயில் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட கட்டிடக்கலை தான் அதுக்கு காரணம். ரொம்ப தனித்துவமாக இருக்கும். இங்கே உள்ள எல்லா சிலைகளும், கோபுரத்தில் உள்ள சிலைகளும் சரி, இங்கே இருக்க எல்லா சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஒவ்வொரு சிலையும் பார்த்து செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலியூர்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலத்தில் வந்து சோழர்களால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுறாங்க. அதனால் இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 24 கோட்டத்தில் இதுவும் ஒன்று, புலியூர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பரத்வாஜேஸ்வரரும் வாலி இருக்காங்க இல்லையா, நம்ம ராமாயணத்தில் வர வாலியை வந்து இங்கே வந்து சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக நம்பப்படுது. இங்கே உள்ள எல்லா சிலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் நிறைய கோயில் வந்து பிரயாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னையே வியப்பில் ஆழ்த்துற அளவுக்கு இருந்தது. இந்த கோவிலுக்கு வரதா இருந்தால் ஒரு காலை நேரம் பார்த்து வாங்க. மனசுக்கே ரொம்ப ஒரு ரம்மியமாக இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும் இந்த கோவில். நீங்கள் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தியானம் இருப்பாங்க. அவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதிக்காக தான் இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் சிற்பங்கள்லாம் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா
இப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலையை அதுவும் நம்ம சென்னையில் இருக்கிறத வந்து பார்க்காம விட்டுருக்கோமேன்றது உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர் போல் ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேர் போல் வடிவமைப்பில் தேர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் வர காலையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கோயிலில் உள்ள கோபுரங்களில் உள்ள சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலை அது நம்ம சென்னையில் இருக்குது, அது நம்ம கோடம்பாக்கத்தில் தான் இருக்குன்றதை நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி நமக்கு தோண வச்சிடும். அந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருக்கும். இது வந்து 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு சோழர்கள் காலத்தை சேர்ந்து தான் இந்த கோவில். ஒரு வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஷன் தான் இந்த கோவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிற்பங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு கலைநயம் கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க எல்லா சிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இங்கே வந்தாலே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நிறைய நல்லது நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தாலே கண்டிப்பாக அப்படி இந்த ஒரு நல்லது நடக்கும்ன்றது மக்களால் நம்பப்படுது. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூலவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் தான் இருக்கிறாரு. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பரத்வாஜேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணது பரத்வாஜேஸ்வரர் தானே, அதனால் அவரோட பேரே வந்து சிவனுக்கு வந்து பேர் சூட்டியிருக்காங்க. தாயார் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணாம்பிகை அப்படின்ற பேர் சூட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து பாருங்களேன், அந்த கட்டிடக்கலையை பாருங்களேன், எப்பேற்பட்ட கோபுரங்கள் பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, ரொம்ப மனசுக்கு பாருங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா தேர் போன்ற ஒரு அமைப்புன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. ஒரு பாருங்கள், ஒரு எப்படி தேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வடிவமைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த கோவில். இது வந்து ஒரு 5 நிலை ராஜகோபுரம் கொண்டதாக இந்த கோவில் வந்து இருக்கும். நிறைய தெய்வங்களை வந்து இங்கே பார்க்க முடியும். நவகிரகங்கள் இருக்குது, நிறைய தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, சிவபெருமான் இருக்கார், எல்லோரும் நீங்கள் பார்க்க முடியும். முருகப்பெருமான் இருக்கார். அங்கே பாருங்கள் சிவனை பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா மற்ற சிவாலயம் மாதிரி இது இருக்காது. இங்கே உள்ள சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும்னு. நாம் நிறைய சிவாலயங்களுக்கு வந்து பிரயாணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் இருக்க ஒரு வடிவமைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தேர் போன்ற ஒரு வடிவமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு கலைநயம் கொண்ட ஒரு சிற்பங்கள் பார்த்திங்களா. நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, இந்த கோவில் ஏன் இவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது காரணம் உள்ள சிற்பங்கள் தான், இவ்வளோ வண்ணங்கள் தான். பார்க்கவே வந்து ரொம்ப அழகான ஒரு ஓவியங்களாக இருக்கட்டும், ஒரு சிற்பங்களாக இருக்கட்டும், மனசுக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலை வரும் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சிலையை நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகோராஸ்திர மூர்த்தின்னு சொல்லுவாங்க இவரை. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அகோராஸ்திர மூர்த்தி. இந்த மாதிரி ஒரு சிலையை வந்து நம்ம எந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த தேர் போன்ற ஒரு வடிவமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, பார்க்கவே வந்து பாருங்கள் எப்படி ஒரு தனித்துவமாக இருக்குல்ல. மற்ற கோயிலை வந்து ஒப்பிடும்போது இந்த கோவிலோட வண்ணங்களும் சரி, வடிவமைப்பும் சரி, இந்த சிலைகளும் சரி ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ சென்னை கோடம்பாக்கத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாரும் கட்டாயம் வாங்க. மூலவர் இருக்காரு, பரத்வாஜேஸ்வரர் இருக்கார், எல்லாரும் வணங்கிட்டு அவரோட அருளும் ஆசையும் பெற்றுட்டு, நம்ம சொர்ணாம்பிகையும் இருக்காங்க, பார்வதி தாயாரும் இருக்காங்க, அவங்கக்கிட்டே ஒரு அருளும் ஆசையும் பெற்றுட்டு நம்ம வந்து திரும்புங்க. இந்த கோயிலை எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் உங்ககிட்டே நான் ஒப்படைக்கிறேன். நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம தமிழ் பயனில் வந்து நம்ம வரலாற்று காணொலிகள் வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டே வரோம். எல்லா மக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து உங்களோட சப்போர்ட்டு, உங்கள் ஆதரவு எல்லாரும் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம அடுத்து நம்ம கோவில் வீடியோ வந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம். நம்ம அடுத்து என்ன கோவில் போகலான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த கோவில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. கட்டாயம் இந்த கோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் காலை நேரம் எல்லாம் மாலை நேரம் பார்த்து நீங்கள் வாங்க. ரொம்ப ஒரு அழகான கோவிலுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வடபழனி முருகர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பக்கம் தான். நம்ம சென்னையில் உள்ளவங்க எல்லாரும் வாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களையும் இருக்கவங்க பார்க்குறவங்க கட்டாயம் இந்த கோயிலை வந்து பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். தொடர்ந்து தமிழ் பயனில் உங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.